இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, தினசரி உணவுல நம்ம சேர்த்துக்க வேண்டிய அவசியமான ஒரு பொருள் எதுனா சுக்கு. சுக்குனாலே வைத்தியத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. சுக்கோட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மைய அரைச்சி நல்லா சூடாக்கி இளஞ்சூடான பதத்தில் அது ஆறின பிறகு கை கால் வலி, மூட்டு எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் பூசினோம்னா இந்த வலி சுத்தமாக குணமாயிடும். சுக்கை தூள் செஞ்சு எலுமிச்சை சாரோட கலந்து குடிச்சா பித்தம் விலகும். சுக்கு, மிளகு, தனியா, திப்பிலி, சித்தரத்தை இந்த 5ஐயும் ஒன்றா சேர்த்து கஷாயம் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா கடுமையான சளி இருந்தால் கூட 3 நாளில் குணமாயிடும். கொஞ்சம் சுக்கோட ஒரே ஒரு வெத்தலையை நல்லா மென்று தின்னோம்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்கிற வாயு தொல்லை நீங்கிடுமா. சுக்கு, வேப்பம்பட்டை இது ரெண்டுத்தையும் போட்டு கஷாயம் செஞ்சு குடிச்சு வந்தோம்னா ஆரம்ப நிலையில் இருக்கிற அந்த வாத நோய் குணமாயிடும். சுக்கோட கொஞ்சம் தண்ணி தெளித்து விழுது மாதிரி அரைச்சி அதை கொஞ்சம் சூடாக்கி நெத்தியில் தடவினோம்னா தலைவலி வந்த வேகத்தில் திரும்பி ஓடியே போயிடுமா. சுக்கு, கருப்பட்டி, மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து சுக்கு நீர் காய்ச்சி குடிச்சு வந்தோம்னா உடலில் இருக்கிற கம்ப்ளீட் டயர்டு, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாயிடுவோம். மது அருந்தி போதை தலைக்கேறி போனவங்களுக்கு சுக்கு கூட கொஞ்சம் தனியாக வச்சு தண்ணியை தெளித்து மைய அரைச்சி அதை சாப்பிட வச்சோம்னா ஃபுல் போதையும் 2 செகண்டில் காணாமல் போயிடும். சுக்கோட கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டோம்னா இந்த அலர்ஜி தொல்லை வரவே வராது. சுக்கு, மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கஷாயம் செஞ்சு காலை மாலை 2 வேளையிலையும் குடிச்சு வந்தோம்னா மந்தமாக இருக்கிற அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓடி போய் ஃப்ரெஷ் ஆகிடும். சுக்கோட கொஞ்சம் துளசி இலையை நல்லா மென்று தின்னோம்னு வச்சுங்களேன், இந்த வாந்தி வர மாதிரி இருக்குது, கொமட்டலாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர், அந்த பிரச்சனையே வராது. இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்புகளோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் அப்படி அழுத்திக்கிட்டிங்கன்னா தான் நாங்கள் அப்பப்போ கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு சேரும்.